இன்றைய தினம் ஒரு அருமையான சுவையை உடைய கோபி மஞ்சூரியன் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் பாருங்கள். அதற்கு நான் 1/2 கிலோ அளவிற்கு காலிஃப்ளவரை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி உப்பு சேர்த்து நன்றாக அலசி வைத்திருக்கின்றேன். 50 கிராம் அளவிற்கு பூண்டு மற்றும் வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி வைத்திருக்கின்றேன். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் சோள மாவு, 3 ஸ்பூன் மைதா மாவு, 1/4 ஸ்பூன் அளவிற்கு பொடித்த மிளகுத்தூள், அதற்கு மட்டும் தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்து மற்றும் அலசி வைத்துள்ள காலிஃப்ளவரையும் சேர்த்து பிசைந்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து பொரிப்பதற்கு மட்டும் தேவையான அளவிற்கு எண்ணெயை ஊற்றி பிசைந்து வைத்துள்ள காலிஃப்ளவரை சிறிது சிறிதாக பொன்னிறமாக, அதாவது மொறுமொறுப்பாக ஆகின்ற வரை பொரித்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து 50 ml அளவிற்கு எண்ணெயை சேர்த்து நறுக்கிய பூண்டு மற்றும் வெங்காயத்தை ஒன்றன் பின் ஒன்றாக நன்றாக வதக்கிக் கொள்ளுங்கள். பிறகு 1 ஸ்பூன் அளவிற்கு ஊற வைத்து அரைத்த மிளகாய் விழுது மற்றும் சிறிதளவு உப்பு சேர்த்து நன்றாக கிளறிக்கொண்டே வரவும். மேலும் தக்காளி சாஸ் 2 ஸ்பூன், சோயா சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்து நன்றாக கிளறி கொள்ளவும். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவிற்கு சோள மாவை 1/2 டம்ளர் அளவிற்கு தண்ணீர் சேர்த்து கரைத்து அதில் சேர்க்கவும். தொக்கு பதத்திற்கு வருகின்ற வரை கிளறி கொண்டே வரவும். தொக்கு பதத்திற்கு வந்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவிற்கு வெள்ளை சர்க்கரை மற்றும் பொரித்து எடுத்து வைத்துள்ள காலிஃப்ளவரையும் சேர்த்து நன்றாக கிளறி கொள்ளவும். இறுதியாக கொத்தமல்லி இலையையும் தூவி இறக்கினால் ஒரு அருமையான சுவையை உடைய கோபி மஞ்சூரியன் தயார். கொத்தமல்லி இலைக்கு பதிலாக வெங்காயத்தாள் சேர்ப்பது என்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்